நிறைய இழப்புகள் இருக்குது. இந்த சிம்மத்தை பொறுத்தளவில் நீங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆளாக வரணும், பெரிய மனிதர்களாக வரணும், ரொம்ப சாதிக்கணும், சாதனை செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, சிம்மத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக சிம்மத்துக்கு 11ஆம் இடம் என்ன தெரியுமா? புதனோட வீடு. மிதுனம் 2ஆம் இடம் தனஸ்தானம், புதனோட வீடு. இந்த புதன் பலமாக இருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் பொருளாதாரத்தில் சிறப்பாக இருப்பீங்க. இந்த சிம்மத்துக்கு 5ஆம் இடம் குருவோட வீடு. அப்போ இந்த குருவும் புதனும் பலமாக இருந்தால் வாழ்க்கையில் சிறப்பாக இருப்பீங்க. இல்லைன்னா ரொம்ப சோர்வையும் வருத்தத்தையும் தரும். ஆனால் இந்த சிம்மம் வெற்றி பெறுமா அப்படின்னா நிச்சயமாக வெற்றி பெறும். எப்போ வெற்றி பெறும்னா, ஆன்மீகத்தில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிற போது வெற்றி பெறுவீங்க. ஏன்னா மகம் நட்சத்திரம் என்பது கேது. அது நம்மளை சுருக்குகிறது. இருக்குகிறதுனா என்ன? நிறைய விரிவடைய விடாமல் நம்மளை சுருக்கமாகவே கொண்டு போகும். அப்போ இதற்கு அடிக்கடி அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் சனிக்கிழமை சனி ஓரையில் ஒரு தேங்காய் எடுத்துகிட்டு போய் அந்த பிள்ளையாரை 3 சுற்று சுற்றிட்டு செதறதங்க உடைச்சிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதான் உண்மை. இப்போது ஆன்மீகத்துக்குள்ளே ஈடுபடுகிற போது சிம்மம் வெற்றி பெறுகிறது. அதிகாலையில் சூரிய நமஸ்காரம் செய்கிற போதும் சூரியன் வெற்றி பெறுகிறது. ரம்யா, திருமணம் எப்போது நடக்கும்? ராமநாதபுரம். கேட்குறீங்க. துலாம் ராசி, சித்திரை நட்சத்திரம். ஓகே, சூப்பர். இது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 95 பிறந்திருக்காங்க. விக்னேஷ் போட்டிருக்காரு. இந்த திருமணம் எப்போது நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இந்த துலா ராசி ஒவ்வொரு நேரமும் அதை நாம் கூர்ந்து கவனிக்கிற போது இந்த துலா ராசிக்கு ஒன்று திருமணம் லேட் ஆகுது, அல்ல திருமணம் நடந்தால் பிரச்சனை கூடவே இருக்குது. இந்த துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு 7ஆம் இடம் தான் செவ்வாய். திருச்செந்தூர் கூட்டிகிட்டு போய் முருகனை வழிபாடு செய்துவிட்டு அங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் பூ, செவந்தி பூ மாலை, மஞ்சள் துண்டு வாங்கி போட்டு அர்ச்சனை பண்ணுவாங்க. சீக்கிரமாக திருமணம் நடந்துருயா. இப்போவே திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் பலமாக இருக்கிறது. மாலை பொறுத்த நல்லாவே இருக்குது. பிரியா பாண்டிச்சேரி சொல்லியிருக்காங்க. வேலை எப்போது கிடைக்கும்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க. பிரியதர்ஷினி, இந்த வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுக்கும்போது ஜாதகத்தில் 10ஆம் இடத்தை எடுக்கிறோம். இந்த 10ஆம் இடம் தான் நமக்கான வேலை, ஜீவனம், கர்மஸ்தானம். இந்த 10ஆம் இடத்தினுடைய அதிபதி பலமாக இருக்கிற போதும் 159 விஷயம் நமக்கு நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத நம் ஜாதகம் தான் தீர்மானிக்கிறது. நிறைய விஷயம் பேசிட்டோம். இன்னும் நான் உட்காந்தா பேசிகிட்டே இருக்கலாம். நிறைய ஃபோன் கால் வந்துகிட்டே இருக்குது. நிறைய நான் இந்த செல்லையே வந்துட்டுருக்கு. அந்த செல்லில் வரல, இந்த செல்லுடைய நம்பர் இருக்கிறனால இதுலேயே நிறைய ஃபோன் கால் வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள், வணக்கம். ஏன்னா அவங்களுக்கும் பதில் சொல்லணும். ஓயாமல் அடிச்சுட்டே இருக்காங்க இல்லையா? ஜாதகம் பார்க்குறதுக்கு ஜாதகம் வாட்ஸ்அப்பில் போட்டிருப்பாங்க, அதுக்காக அடிச்சுட்டு இருப்பாங்க. சந்தியா சார், கும்பராசி, புரட்டாதி நட்சத்திரம். எனக்கு நேரம் எப்படி இருக்குது சார் சொல்லுங்கள். ஓகே, நீங்கள் சந்தியா, உங்களுக்கு கால் வலி அதிகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கால் வலியை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மன அழுத்தங்கள் இருக்கும், மனபாரமாக இருக்கும். நீங்கள் அடிக்கடி என்ன செய்றீங்கன்னா, எப்போதெல்லாம் வேப்பங்குலை, மஞ்சப்பொடி, வேப்பிலை 3 போட்டு கலந்து குடிங்க. கண்டிப்பாக உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இதற்கப்புறம் ஒரு பெருமாள் கோவிலில் போய் குங்கும அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. நீங்கள் என்ன வேணும், என்ன நினைக்கிறீங்க, அது கிடைக்கும். சிவஸ்ரீ வாரா, பத்மநாதன். என்னுடைய பெயர், எனது ராசி ரிஷபம், எனது லக்கணம் சிம்மம், எனது நட்சத்திரம் ரோகிணி. ஓகே, என்ன வேணும் உங்களுக்கு? ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தாய் வழி உறவுகள் ஒரு பெரிய சிறப்பாக இருக்காது. நம்ம அதை எல்லாருக்கும் நினச்ச விஷயந்தான். பணம் என்பது அவங்க சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டாலும் போக போக வாழ்க்கையில் பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் அவங்களுக்கு கிடைக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த ரிஷபராசியை பொறுத்தவர்கள் ரிஷப ராசியினுடைய அதிபதியும்
புதனும் பலமாக இருக்க